சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த கால வேளையிலும் கூட இந்த மாதத்தினுடைய கடைசியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். வருஷத்தினுடைய கடைசியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் செய்த இரக்கங்களை நினைத்து, கர்த்தர் செய்திருக்கிற கிருபைகளை நினைத்து நாம் அவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தேவன் காலை வேளையில் கூட நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருந்து இந்த ஆராதனையிலே அவர் வாசம் செய்கிறவராக கடந்து வரப்போகிறார். நாம் இங்கே பேசுவதற்கு வரவில்லை, ஜெபிப்பதற்காக, ஸ்தோத்திரிப்பதற்காக, நம்முடைய மன அங்கலாய்ப்பை தேவனிடத்திலே சொல்லி சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் ஒரே ஒன்றுதான். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் எதிர்பார்க்கிறபடினாலே இந்த நாளில கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வனாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வேத வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கடந்து வந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிற கிருபைகள், இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்றும் கூட உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அன்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆனவராய் சேர்பீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற நாமத்தை உடைய தேவனாக அப்பா நீர் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆலயத்திலே கடந்து வரப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே மகிமைப்பட போகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை பிரயாணங்களில் ஆசீர்வதித்தேரே, அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ சேதங்கள், நாசங்கள், மோசங்களை நாங்கள் கேள்விப்பட்டாலும் உம்மை நம்பி இருக்கிறபடினால் கர்த்தரை நம்பினோர் பேர் பெற்றோர் அவர் சீயோன் மலை போல அசையாமல் உறுதியுடன் இருப்பார்கள் என்கிற வேத வசனத்தின்படி உறுதியாய் நிற்கும்படி ஆண்டவரே திரளான கூட்டமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக இறங்கி வந்த குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தமாய் கடந்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்புக்காகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவராய் இல்லாமல் மறுபடியும் உயிர்த்தெழுந்து சமாதானம் வாழ்க என்று சொன்ன நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடாரம் கூட தாவீது சொன்னதை போல, ஆண்டவரே சாலமோன் சொன்னதை போல ஒரு சமாதானத்தின் தாவரமாய் அமெரிக்கையை கொண்டு வருகிற ஒரு கூடாரமாய் கொண்டு வர ஆண்டவரே நீர் கிருபை செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆன்லைன் வாயிலா இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜாய் டிவி ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். The Salvation of India பிள்ளைகளை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கல்வாரி அன்பே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காயப்பட்ட கரமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆறுதலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அபிஷேகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் யோசனையில் பெரியவராயிருந்து கடந்து வந்த நாட்கள் முழுவதும் எங்களை நடத்தினீர். எங்கள் ஊழியத்தை நடத்தினீர், எங்கள் பிள்ளைகளை நடத்தினீர், ஒவ்வொரு குடும்பங்களை நடத்தினீர். இந்த நாளில் கூட பாடல் பகுதியில் எங்களோடு கடந்து வாரும், சங்கீத பகுதியில் எங்களோடு கடந்து வாரும், அறிவிப்பு பகுதியில் எங்களோடு கடந்து வாரும். குறிப்பா இந்த வருஷத்தின் கடைசியில விசேஷித்த வார்த்தையிலே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாரும். அந்த பிள்ளைகள் யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இது ஒரு ஆறுதலின் வார்த்தையாய், அன்பின் வார்த்தையாய், சமாதானத்தின் வார்த்தையாய், சந்தோஷத்தின் வார்த்தையாய் இருக்க அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். தேவனே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அப்படியே ஒவ்வொரு நாளும் பீடங்களில் நிற்கும் போது அநேகர் கண்களுக்கு இந்த ஊழியத்தை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சகல துதியும் கனத்தையும் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்தும் போது இந்த ஆராதனையும் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில பாடல்களை, நாம் தெரிந்த பாடல்களை தான் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டிருக்கிற தினம் அவருக்கே மகிமை என்று நாம் பாடப்போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. பாடுவோமா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், ஐயா உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும்
பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. செவிகளையே திறந்து விட்டீர், தெய்வமும் சீத்தம். ஐயா செவிகளையே திறந்து விட்டீர், செய்வோம் சீத்தம். இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். ஐயா தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. முக்கியமான பயன்படுமா? எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஐயா எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க இயேசு வாழ்க, உன்னாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே. முடிக்க போறேன். தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க இயேசு வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லி பாருங்க, நீங்க வாழ்வீங்க. ஹல்லேலூயா. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டேன். ஒரு காலத்துல கல்வியை முடித்த பிறகு என்ன செய்வது, எதை செய்வது, எப்படி போகும் வாழ்க்கை அப்படின்னு தெரியாம இருந்தேன். ஆனா அவர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு எனக்குள்ள பாட ஆரம்பிச்சேன் பாருங்க. கர்த்தர் இன்று வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரு சொல்ல முடியும் அவர் என்னை கூட வாழ வைப்பார்? ஹல்லேலூயா.
நிச்சயமாய் அவர் உங்களையும் என்ன செய்வாரு? வாழ வைப்பார். அவருக்கு பேரு வாழ வைக்கும் தெய்வம். அதனாலதான் மோசஸ் ராஜசேகர் அண்ணன் கூட ஒரு பாட்டு பாடாரு, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை வழி நடத்தும் அன்பு நேசரே, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. பாடி பாருங்க, துதிச்சு பாருங்க, ஜெபித்து பாருங்க, நீங்க கண்டிப்பா வாழ்வீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷம் முழுவதும் நீங்க அவரை நோக்கி பார்த்திருக்கிறீங்க, வெட்கப்பட்டு போக போறதில்லை. இனி நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் போதும் இதே நம்பிக்கையோடு நீங்க பாடும்போது, கடந்து போகும்போது, நான் சொல்றேன், இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க, தொலைக்காட்சி யூடியூப்ல பார்க்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. ரிவஷந்தரபரம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுங்க. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. பாடுங்க. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விடுவது. ஓ, நம்பினோரை வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம்
நீரே. பாடுங்க. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடினவங்க யாருமே வெட்கப்பட்டு போறது இல்லையா? நிறைய ஊழியக்காரருடைய சாட்சிகளை நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே ஊழியங்களை ஆரம்பித்திருப்பாங்க. அவர்களை நோக்கி பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப அழகா அவர்களை நடத்துகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதான் தாவீது கூட சொல்லுவார் சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்திலே, அவரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், என்னால கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் சொல்ல முடியும். சில நேரங்களிலே சோர்வுகள், பலகீனங்கள், அசதிகள், சில மனக்லேசங்கள் வரும்போது என்னோடு இருக்கிறவரோட பேசுவேன். ஆனா பேசிட்டு அவங்களும் என்னை ஆறுதல் படுத்துவாங்க. நானும் என்னை தேற்றிக்கொண்டு கர்த்தரிடத்தில் தேடுவேன். அவர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப அழகா அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. ஏன்னா இந்த மாசம் முழுக்க இந்த பாட்டு நம்ம பாடலை, ஆனா கண்டிப்பா இந்த பாட்டு நம்ம என்ன செய்யணும், பாடணும். ஏன்னா உலகத்தில் ஒரு சின்ன டம்ளர், ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன பால் குக்கரை வச்சா கூட நம்ம பிள்ளைக்கு தேங்க்ஸ் சொல்றோம். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ காரியத்தை நமக்கு செய்கிறார். நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பெரிய விதமான இழப்புகளை, அழிவுகளை, போராட்டங்களை, ஏன் நீங்க பாதி நாட்கள் வேலைக்கு போக முடியாத நாட்கள்லாம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நன்மையான ஈவுகளால், பூரணமான வரங்களால் நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். பாடுங்க. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்றும் சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. எல்லாரும் வாயை திறந்து. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை
வாழ வைத்தீரையா. இயேசுவே வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்திற்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாரும் பாடுங்க இந்த ஒரு வரி மட்டும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. பெருசா ஜெபிக்க தெரிய வேணாம், பெருசா உங்களுக்கு வொர்ஷிப் பண்ண தெரிய வேணாம். ஆனா உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நன்றி மாத்திரம். ஏசப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சின்ன தொழிலுக்காக, பிசினஸ்க்காக நன்றி, கவர்மெண்ட் வேலைக்காக நன்றி, ஒரு சின்ன வேலைக்காக உமக்கு நன்றி, என் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்காக நன்றி. என்ன உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாரோ அதை நினைச்சு 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 மாத்திரம் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்து போங்களேன். புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், யார் சுதந்தரிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது? கேட்கிறவன், விசுவாசிக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில எண்ண முடியாத ஈவுகளை அவர் தந்திருக்கிறார். அவர் இன்னும் தருவதற்கு வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. யோபு 42:2 என்ன வாசிக்கிறோம்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் இந்த யோபு எப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒரு மனுஷன் தெரியுமா? நீங்க 6வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவனுடைய பாரம் கடற்கரை மணலை பார்க்கிலும் மேலானதாய் இருந்ததாம். ஹல்லேலூயா. அவருடைய பாரம் எப்படி இருந்துச்சு? கடற்கரை மணல். இந்த உலகத்துல வெயிட் எதுங்க? வெயிட் எந்த பொருள் வெயிட்டா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். மண்ணும் கல்லும் தான். அதனாலதான் அந்த மண்ணு கல்லை கட்டி வச்சு, மண்ணு கல்லையும் போட்டு நம்ம என்ன செய்யறோம்? கட்டடத்தை கட்டுறோம். அந்த மண்ணும் கல்லும் அப்படியே லேசா சரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? உள்ள போறோம். அதைத்தான் உத்தரகாண்ட்ல கூட நம்ம பார்த்தோம். சென்னையில கூட புயல் போது ஒரு 2 நண்பர்கள், ஜெய்சீலன் ஒரு நண்பரும் இன்னொரு நண்பரும் புதக்குழியில என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துல இருக்கிற மண்ணு சரிஞ்சதுனால உள்ள போனாங்க. இவ்வளவு வெயிட்டா அவருடைய மனதில் அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள் மத்தியிலே அதிலிருந்து மீண்டு வந்து சொன்னார், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் சாதாரணமான பிரச்சனைங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரச்சனைங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர், நீர் இன்னும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் என் தேவன் உங்களுக்கு தருவார். நான் அப்படிதான், எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி,
என்னுடைய வழக்கமான ஜெபத்தை, தோத்திரங்களை, துதியை மட்டும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறத விடவே மாட்டேன். கர்த்தர் எப்படி தெரியுமா செய்றாரு? என்னுடைய முகங்களை, அவருடைய முகங்களை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா எனக்கு தெரியும். அதனாலதான் சங்கீதக்காரன் கூட சொன்னான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். பாடுமா ஒரே ஒரு மட்டும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் வாயினில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆன்மா மேன்மை பாராட்டும். அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். பாடுங்க, நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லையே, நம்பினோரை என்றும் கை விடுவதில்லையே. எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லையே, நம்பினோரை என்றும் அவர் விடுவதில்லையே. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே. அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். கையை தட்டு. நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். அதனால கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். ஓ, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் அதனாலதான் 150 சங்கீதங்கள் எழுதிவிட்டு முடிக்கும் போது சொல்கிறான், சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. உங்களுக்கு சுவாசம் கொடுத்திருக்கார். இப்ப சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் பகுதிக்காக ஸ்தோத்திரம். எங்க ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுல நீர் வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டு மீதியான வேளை முழுவதும் உடைய நாமம் மகிமைப்பட எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாளிலும் கூட நாம் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 19வது சங்கீதம். ஒரு நல்ல சங்கீதம். ஏன்னா ஜெபங்களின் முடிவுரையில நாம் அநேக ஊழியக்காரர்கள் சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். 14 வசனங்களை அடக்கி இருக்கின்ற சங்கீதம். அருமையான பிள்ளைகள், முதல் வசனத்தை யாராவது ஒருவர் மைக்கில் வாசிங்க. எல்லாம் அடுத்த வசனத்திலிருந்து சபை மக்கள், பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்படி சேர்ந்து வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளில் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்துக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமமாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாயிருப்பேன். சேர்ந்து வாசிங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை முழுவதும் நாமளால தியானிக்க முடியாது. ஆனா இந்த கடைசி நாட்களிலே நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு 2 வசனங்களை சுருக்கமாய் நாம் நின்ற வண்ணமாக தியானிக்க போகிறோம். 12வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 12வது வசனத்தை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யாராவது உணர்ந்திருக்கிறோமா? ஒரு தவறு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? கோபம் வரும். உண்மையா பொய்யா? ஆனா வேதம் சொல்கிறது தன்னுடைய பிழைகளை என்ன செய்யணும்? உணர வேண்டும். அதை யோசித்து பார்க்கணும். சரி வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அவன் செய்கிற ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை பாருங்க. தாவீது செய்கிற விண்ணப்பத்தை, மறைவான குற்றங்களுக்கு என்னை என்ன செய்யும்? விலக்கி காத்து கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நாம சொல்லணும், ஆண்டவரே நான் என்னுடைய பிழைகளை உணர்கிறேன், ஆகையினாலே மறைவான குற்றங்களுக்கு என்னை என்ன செய்யுங்க? வரப்போகிற புதிய ஆண்டுல விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிற? வாசிமா கொஞ்சம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஆமென். இப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேங்க, இன்னைக்கு உறுதியா நீங்க கேட்டுட்டீங்கன்னா, உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டுட்டீங்கன்னா, நிச்சயமா புது வருஷத்துல இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஒரு அற்புதத்தை ருசிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறதுன்னா, நம்முடைய குற்றங்களையோ நம்முடைய பிழைகளையோ தவறு என்று நாம் என்ன செய்யறது இல்ல, ஒத்துக்கிறது இல்ல. என் ஊழியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட இருக்கிறவங்களை கேட்டாங்கன்னா சரி, நான் சொல்லுவேன் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருப்பேன். உண்மையா இங்க நிக்கிறவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏதாவது நான் தப்பு பண்ணியிருப்பேன், ஏதாவது நான் கஷ்டப்படுத்திருப்பேன், ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு மீறுதலாய் நான் நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த நிமிஷம் என்னை சரிபடுத்துகிறார். நான் கேட்கிற விண்ணப்பத்திற்கு அவர் என்னை செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில அவர் சொல்றார் பாருங்க, இந்த வருஷம் முடிய போதும் நீங்க நினைக்கிறீங்க, அது ஆசீர்வாதமா இருக்கணும், நிச்சயமா அதை நானும் விரும்புகிறேன். ஆனா நம்முடைய பிழைகளை என்ன செய்யணும்? உணர வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். குற்றங்களுக்குள்ளே பாவங்களுக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் இப்படி அர்ப்பணிக்கணும். அடுத்து என்ன வாசிக்கிற? வாசிமா தொடர்ந்து. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமமாகி. ஆமென். உத்தமமாகி. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இந்த பாவங்களை, இந்த பிழைகளை எல்லாம் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்களா? உத்தமமாகி. அல்லேலூயா. ஐயா, அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து, அப்படி நீங்க உங்கள் பிழைகளை ஒப்பு கொடுத்து உணரும் போது, நீங்க உத்தமன் ஆகும்போது, தேவனை ஆண்டு கொள்ளும் என்று கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உத்தமன் ஆவீங்க. உத்தமன் ஆயிட்டாலே வேதம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறவராய் இருக்கிறாரு? துணை செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் உள்ள என்னுடைய பிழைகள், குறைகள் ஒருவேளை மனுஷனுக்கு தெரியாம இருந்திருக்கும், ஒருவேளை எனக்கே தெரியாம கூட சில காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை என்பதனாலே என் குற்றங்களை, என் பாவங்களை, என் பிழைகளை அவரிடத்தில் அறிக்கை கட்டு அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு. உண்மையாவே ஒரு பாவத்தை பாவம் தான் மேற்கொள்ளும். தெரியுமா உங்களுக்கு? பாவத்தை பாவம் தான் மேற்கொள்ளும். ஒரு சின்ன பாவம் அப்படின்னு சொல்லுவான், ஒரு நாள் தானையா
அப்படின்னு சொல்லுவான். பழக பழக பால் ருசிக்குங்கிற மாதிரி ஒரு நாள் வாய் வச்சு குடிச்சவன் டெய்லி குடிகாரனா, நித்தம் குடிக்கிற குடிகாரனா மாறிடுவான். உண்மையா பொய்யா? அதனாலதான் அவன் கேட்கிறான், இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்னை உத்தமனாய் மாற்றும். ஹல்லேலூயா. யாருக்குள்ளும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருக்குள்ளும் குறைவில்லைன்னு சொல்ல முடியாது, யாருக்குள்ளும் குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட. ஆனால் பிழைகளை அவரிடத்திலே சரி செய்யும் என்று கேட்கும்போது அவர் உத்தமனாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, ஆண்டு கொள்ளாதபடிக்கு நம்மை சரிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நமக்கு துணை நின்று என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் பிரிதியாவதற்கு ஒரு வழிவாசல்களை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் எவ்வளவு விசேஷித்தது என்று 10வது வசனத்திலே அது தேனிலும் தென் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேன் என்று பார்க்கிறோம். இப்பொழுதோ 12வது வசனத்திலே பிழைகளை உணர வேண்டும் என்று சொன்னீர், குற்றங்களை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னீர், நான் உத்தமனாக வேண்டும், அதிலிருந்து ஆண்டு கொள்ளாதிரும் என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே, வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் உம்மை துதிக்கும் போது, தேடும் போது, எங்கள் குற்றங்களை உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை அறிக்கையிட்டு உம்மிடத்தில் கேட்கும் போது உத்தமனாய் எங்களை மாற்றுகிறது மாத்திரமல்ல, துணை செய்வீர் என்று நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரே துணை செய்வீர் என்று நம்புகிற பிள்ளைகள், ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கின்ற நேரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். ஏன்னா வருஷத்தினுடைய கடைசியில் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், புதிய புதிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ஸ்டான்ஸா தான் பாட போறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நல்ல பாட்டு, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, நாம் பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நாம் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, என்னை அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடைசி சான்ஸா பாடுவோம். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் புகழும் தந்து காத்து வந்தி, எங்களுக்கு உறைவிடமும் புகழும் தந்து காத்து வந்தி. ஏசப்பா அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி.
அப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. காணிக்கைகளுக்காக நம்மிடத்தில் வந்திருக்கிற சிஸ்டர் லைலா அவர்கள் ஜெபம் செய்வாங்க. சுருக்கமாய் ஆன்லைனில் கொடுக்கிறவங்களுக்காக, சபையிலே கொடுத்தவங்களுக்காக ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, அப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய் நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் எந்த நிலைமையிலும் எடுத்து கொடுத்தார்கள் என்பதை தேவன் ஒருவர் மாத்திரம் அறிகிறீர் தகப்பனே. ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தாவே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த ஊழியத்துக்கென்று கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தாவே ஒரு புதிய வருஷத்துக்குள் கடந்து போகும்போது கர்த்தாவே புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அப்படியாய் தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க கர்த்தாவே. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லா குடும்பங்களையும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை எனக்கு பாதி பேருடைய சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா, கொஞ்சம் கேட்குது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து அன்றைய நல்ல நாமத்தில் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நாம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த விசேஷித்த ஓய்வு நாளிலே கலந்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். அதோடு கூட தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மனதார ஆண்டவரை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திலிருந்து 4வது சனிக்கிழமை தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற உபவாச கூட்டங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று இந்த வருஷத்தில் பல சாட்சிகளை நீங்களே சபை ஆராதனையிலே கேட்டீர்கள். அது நிச்சயமான ஒரு உண்மை. புதிய வருஷத்திலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் காலை 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை உபவாச கூட்டம் நடைபெறும். அதே போல ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்ம என்ன கொடுக்கிறோம்? அரிசி, மளிகை பொருள். வாங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அது கொடுத்துட்டு இருக்கிறோம். புதிய வருஷத்திலும் அந்த திட்டம் எந்த தடைகளும் இல்லாமல் தொடர நீங்கள் ஜெபியுங்கள். அது கண்டிப்பாக தொடரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த 21/12 அன்று நம்முடைய புதிய ஆலயத்தை திறந்து விட்டோம். ஆனால் அந்த புதிய ஆலயத்திற்குள்ளே இன்னும் சில காரியங்களை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டி இருக்கிறது. ஃபுல் பிட்டு, காணிக்கை பை மற்றும் டிவிக்கு எடுக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் நாம் ஒழுங்கு செய்ய வேண்டி இருக்கிறது. புதிய பிஎஸ் சிஸ்டங்கள் எல்லாம் வைக்க வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க, புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பொருத்தனையோடு கூட இந்த ஆலய பணிக்காக கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதே போல எல்லா மாதத்திலும் நடைபெறுகிற 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை மாலை 6:30 மணியிலிருந்து 7:45 வரை நடைபெறும். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 31/12 அன்று வருஷத்தினுடைய இறுதி ஆராதனையும் 1ஆம் தேதி 24ஆம் ஆண்டு துவக்க ஆராதனையும் இரவு 10:30 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் உங்களுக்கு வழக்கமான எல்லா உதவிகளும் செய்யப்படும். வாகன ஒழுங்குகளுக்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஒருவேளை போக முடியாதவர்களுக்கு இங்கேயோ படுப்பதற்கான வசதிகள் ஒழுங்கு செய்யப்படும். ஆகையினால் நீங்கள் தாராளமாக, நீங்கள் மாத்திரமல்ல அனைவரை அழைத்து வர உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய வருஷத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும், வரவேற்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நாளிலே திருவிருந்து ஆராதனை அந்த ஆராதனையிலே கொடுக்கப்படும். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது கர்த்தருடைய பந்தியோடு உங்களை அழைத்து சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பழைய வருஷத்தினுடைய செய்தியை தம்பி சுரேந்தராஜர் அவர்களும் புதிய வருஷத்துடைய வாக்குத்தத்த செய்தியை அடிமையும் கொடுக்க வாஞ்சித்திருக்கிறோம். கர்த்தர் 2 பேரையும் பயன்படுத்த நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கானது என்பதை அறிந்து அநேக குடும்பங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை நான் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் உங்களுடைய சபைகளிலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், உங்கள் குடும்ப கூடுகையிலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.
நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளும் நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் அவருடைய உணவுகளுக்காகவும் சில சத்தியத்தில் அவர்களை வளர்ப்பதற்காகவும் செலவிடப்படுகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலே கர்த்தர் உங்களுக்கு வாஞ்சை கொடுப்பானாலார் கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்தை நீங்கள் என்னோடு பேச உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு உதவி செய்வதற்கு கூகுள் பே, போன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த ஒரு நம்பரிலே அடங்கமாக இருக்கிறது. ஆகையினால் இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை செக் டிடி யாரும் அனுப்ப விரும்புவீர்கள் என்றால் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற பெயரில், சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிறதான பெயரிலே நீங்கள் எடுத்து அனுப்பலாம். பில்லுக்கான காரியங்கள், நீங்கள் எதற்காய் கொடுக்கிறீர்கள் என்கிற விவரத்தையும் எங்களோடு தொடர்பு கொண்டு சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது முற்றிலும் அரசு அங்கீகாரத்தோடு அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிறது. ஆகையினாலே ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் ரசீது கண்டிப்பாக வழங்கப்படும். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட தொழில் உதவி வருஷத்துக்கு 2 முறை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் எல்லாம் அறிவீங்க. அடுத்த வருஷத்திலும் அதை நாங்கள் செய்வதற்கு வாஞ்சித்திருக்கிறோம். ஆனால் இது யாருக்கு கிடைக்கும் என்றால், சபை ஆராதனைகளிலே எங்களோடு கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும், குறிப்பாய் கிறிஸ்துவின் அன்பை ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆகையினால வீணான புலம்பல்கள், வீணான பேச்சுக்களை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறதை நினைத்து நாம் துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம். உட்கார்ந்துட்டு ஆராதிக்கிறதுக்கு நமக்கு வரல. அதனால இந்த நேரத்தில் கூட கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், அவருக்குள்ள நம்ம ஆராதிக்க போறோம். இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நல்ல ஆராதனையாக இருக்கும் என்று விசுவாசித்தால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து துதிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா பாடுங்க. என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நான் எப்படி விசுவாசிக்கிறேன், இத்தனை நாள் அவர் நம்ம நினைச்சதுனாலதான், இத்தனை நாள் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலதான் இந்த 12வது மாதத்திலும் கூட கடைசி நாளில நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி இது உண்மையான ரிசீவ் பண்றவங்க, உண்மையான அறிக்கை செய்யறவங்க, என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்யறவங்க அப்படியே கர்த்தரை துதித்து தோத்தரிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுதும் என்ன நான் உம்மிடத்துல சரண்டர் பண்றேன், என்ன நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நிரப்புங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. என் நிலைமை மனுஷனுக்கு முன்பதாக தெரியாம இருக்கும், ஆனா நமக்கு தெரியும். என்ன நடத்துங்க, என்ன நினைங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பாடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அர்ப்பணிப்போடு. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? பாடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீங்க உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாது. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. தேவகுமார், தேவகுமாரா என்ன. ஆமென், ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா
கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவள் நான், இந்த உலகே அறியும். சொல்லுங்க, மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவள் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீங்க உறவானி. சொல்லுங்க, உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியார். அல்லேலூயா. உதவாத எண்ணில் நீ உறவானீரே. நீங்க இல்லாம, ஆமென் பாடுங்க. நீங்க 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 இல்லாம என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடு. சொல்லுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பாடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கலங்கின நேரங்களில் கை தூக்கி விடுபவரை கண்ணீரின். பாடுங்க, தெரியுமா அந்த பாட்டெல்லாம்? சரி, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதே பாடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடு. ஸ்தோத்திரம். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நினைச்சாதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நீங்க மறந்தா நான் எங்கேயும் போக முடியாது. ஆகையினால என்ன மறந்துடாதீங்க, என்ன விட்டு கொடுத்துடாதீங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என்ன நடத்துவார்னு சொல்றவங்க மட்டும், என்னை அவர் நினைச்சிருக்கிறதுனால தான் இந்த 12 மாதமும் நான் நிற்கும்படி கிருபை தந்தார். என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால தான் நான் இப்பவும் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கே தெரியும் நிலைமை. நான் உடைஞ்சு போன பாத்திரம், கெட்டு போன பாத்திரம், பட்டு போன பாத்திரம், எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டவள், அற்பமா எண்ணப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு அவர் நினைச்சிருக்கிறபடினாலே என் உலகத்திலே, வேதத்திலே அவர் சொன்ன வார்த்தையின்படி, சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின்படி, அவருடைய வெளிச்சத்தினால் இப்பொழுதும் நான் வெளிச்சத்தை காண்கிறேன் என்று சொன்னால், வரப்போகிற புதிய ஆண்டும் கூட ஒரு வெளிச்சத்தை காண்கிற ஒரு ஆண்டாய் உங்க வாழ்க்கையில இருள் போகிற ஒரு ஆண்டாய் மாறப்போகுது. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்வார், என்னை அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னார். நான் சொல்றேன், நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை நாயகனாக இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் இப்பொழுதே மாற்றி, இருள் எல்லாம் இப்பொழுதே மாற்றி, அந்தகார கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளிக்குள் அழைத்து, என் பிள்ளை என்ன நினைக்கிறான், நான் அவனை நினைப்பேன். என் பிள்ளை என்ன கூப்பிடுறான், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இப்பொழுதே உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பதில் கொடுப்பார்னு சொல்றவங்க மட்டும், இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றவங்க மட்டும், தாவீது கூப்பிட்டான், சாமுவேல் கூப்பிட்டான், சாலமோன் கூப்பிட்டான், பவுல் கூப்பிட்டான், பவுலே பவுலே பயப்படாத என்று ஒரு சத்தம் வந்ததை போல் எனக்கு ஒரு சத்தம் வரும் என்றால், இந்த நேரத்தில் இந்த சத்தம் உங்களுக்கு ஒரு உண்மையான சத்தமாய், சமாதானத்தின் சத்தமாய், சந்தோஷத்தின் சத்தமாய், உங்கள் அலங்கத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி உங்கள் அலங்கத்திற்குள் இதோ தேவன் வைக்கிற சமாதானத்தை காண்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஓ ரிபா ஷத ரபா லக ரபா நியா ரபா ரபா அப்படி செய்கிற இயேசுவுக்கு ஓ ரிகா தனபா ரபா 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 ஷதரா ஹல்லேலூயா. அப்படியே நீர் செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை வழிநடத்துகிறீரே, எங்களை தாங்குகிறீரே, எங்களை விட்டு கொடுக்க மாட்டீரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிற்க வைத்திருக்கிறீரே. ஆகையினால் புதிய வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஏனென்றால் என் பிழைகளை உணர்வதற்கு, என் குற்றங்களை உணர்வதற்கு, நான் அறிக்கை செய்வதற்கு இந்த ஆராதனை என்று சொல்லி கரங்களை தட்டி ஆராதனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உங்களை கரங்களை பிடித்து நடத்த போகிறார். இன்னும் கர்த்தர் உங்களை கரங்களை பிடித்து நடத்த போகிறார். உங்க கண்ணீரை துடைக்க போகிறார். உங்க விண்ணப்பத்தை கேட்க போகிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்றார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இனிமே புதிய ஆண்டிலே இருள் கிடையாது, கஷ்டம் கிடையாது, ஏக்கம் கிடையாது, போராட்டம் கிடையாது.
ரிசீவ் பண்ண விரும்புறவங்க, எங்களோட கனெக்ட் ஆகிறவங்க, இயேசுவின் நாமத்திலே இது நடக்கும். ஒரு பார்வை இல்லாதவருக்கு நடக்குது என்றால் எனக்கும் நடக்கும் என்று சொன்னால், ஓ ரிபா ஷதா ரகா ரிபா லாதா ரபானாதா தெரியா ஷதா ரபலா. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஹalleluya. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. 11 மாசமும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியம் தடைப்பட்டது. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு தடைப்படலைன்னா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வியாபாரம் தடைபடலைன்னா கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. உங்க அரசாங்க பணி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனா கரங்களை தட்டி என் ஆண்டவர் உடைத்ததை நல்லா தட்டி 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 தட்டி. ஓ ரிஷதரபியா கல்லக்க நல்லா கைகளை தட்டி. இந்த 12வது மாதத்தை நான் முடிக்க போறேன். கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளும் நடக்கும் போது என் சொந்து போகிற நேரங்களிலே, இன்றைக்கு இந்த நேரங்களிலே அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். Receive that of your church member, receive that of your believers. Oh riba shadarabiak. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா நல்ல கர்த்தரை கரங்களை தட்டி துதிங்க. உங்க தடை விலகுது. இந்த வருஷத்தோடு முடியுது. இந்த ஆராதனையோடு முடியுது. இந்த நாட்களோடு முடியுது. விசுவாசி 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 விசுவாசி. அவர் இட்டர்னல், அவர் இட்டர்னல், அவர் இட்டர்னல், அவர் இட்டர்னல். தடைகளை உடைத்தீரையா. எல்லா கைகளை தட்டி தள்ளாட விடவில்லையே. எல்லாம் சொல்லுங்க. என் குடும்பத்தை தள்ளாட நீங்க விடல டாடி. எங்க பிள்ளைங்க கல்வியில தள்ளாட விடல டாடி. எங்க பிள்ளைங்க தனியா போக்குவரத்துல போகும்போது தள்ளாட விடல டாடி. என் கணவன் நல்ல வேலைக்கு போகும்போது தள்ளாட விடல டாடி. என் மனைவி செய்கிற ஆபீஸ் வேலையில நீங்க தள்ளாட விடல டாடி. என் குடும்பத்துக்காரங்க கொண்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் தள்ளாட விடாம எந்திரிச்சு நிக்க பண்ணி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எழுப்பி இருக்கிற தேவன், எழும்பி பிரகாசி என்று சொன்ன தேவன், ஒளி வந்தது என்று சொன்ன தேவன், இந்த ஒளி இல்லாதவனை கொண்டு இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்றால் இப்பொழுதே விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில இப்போதும் ஜெபிக்கும் போது அங்கலாய்க்கிறேன் அன்பு சகோதரியே, ஜெபிக்கும் போது கலங்கிக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரியே, இன்று 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 ஓ ரிஷதரபாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்து போன தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. ஸ்தோத்திரம். சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி தூக்கி எல்லாம் சொல்லுங்க. என்ன தூக்கிட்டாரு, என்ன தொட்டுட்டாரு, என்ன நடத்திட்டாரு, எனக்குள்ள தடைய உடைச்சிட்டாரு. ரிஷதரபாலா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி 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 நன்றி. வாய் திறந்து உங்க சத்தம் கோடி கோடி. எல்லாரும் 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 நன்றி நன்றி. ஓ ஆமென். கோடி கோடி நன்றி. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆராதனை பாராதனை என்
அழகே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என் செல்லமே உமக்கு ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை. அழகே உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை, ஆராதனை. என் செல்லமே உமக்கு ஆராதனை. உங்க பிள்ளைய கொஞ்சம் போது நீங்க எப்படி கொஞ்சுவீங்க? செல்லம், என் கண்ணு, என் மணின்னு சொல்லுவீங்க. இப்ப ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் செல்லமே, என் பிரியமே, என் ரூபவதியே. அன்னைக்கு சாலமோன் சொன்னாங்க பாருங்க, அதே போல சூலமத்தி சொன்னால் பாருங்க. இப்ப நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் செல்லமே, என் பிரியமே, என் தகப்பனே. மரியாள் எப்படி உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாரோ, ஆகையினால் இப்பொழுது உம்மை ஆராதிக்கும் போது எனக்கு அந்த நல்ல பங்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு இப்படி பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதும் தேவ சமூகத்தில் நிற்பது மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை. எத்தனை பேர் போனாலும், என்ன பேச்சுக்கள் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன பொருளாதார தடைகள் வந்தாலும், இயேசுவின் நாமத்தில் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உடைக்க 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 அவர் சோதித்த பிறகு பொன்னாய் விளங்குகிறேன் என்றால் இந்த வருஷத்தில் விசுவாசித்தாள். தேவனுடைய மகிமை புதிய வருஷத்தில் உங்க குடும்ப வாழ்க்கையில வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி 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 நன்றி ஐயா. இயேசுவே, எத்தனையோ பேர் இப்பொழுதும் கூட இதை சந்தோஷமாய் தொலைக்காட்சியிலே பார்த்தாலும், எங்களோடு சேர்ந்து சபையிலே தங்களாய் ஆராதித்தாலும், அவ்வப்பொழுது சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனையினாலே, போராட்டங்களினாலே சில பிள்ளைகள் அவிசுவாசத்திலே விழுந்து போகிறார்கள். சில பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீர் சொல்கிறீர், தடைகளை மாற்றுகிற தேவனாக, பிள்ளைகளை உணரும் போது மன்னிக்கிற தேவனாக இருந்து வழி நடத்துவீர் என்று அதை விசுவாசிக்கிற, அதை விசுவாசித்து நன்றி செலுத்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த ஆண்டு நினைச்சேன் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, இந்த ஆண்டு நினைச்சேன் என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கல, இந்த ஆண்டு நினைச்சேன் அரியர்ல பாஸ் பண்ணிடுவான்னு, இப்படி ஏக்கத்தோடு இந்த ஆண்டின் பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகள் அடுத்த ஆண்டுக்குள்ள உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்த, உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, நான் ஒரு நாள் வரம் இல்லாத ஊழியம், வாக்கில்லாத ஊழியம், அபிஷேகம் இல்லாத ஊழியம், அனல் இல்லாத ஊழியம், உண்மை இல்லாத உக்ரானம் இல்லாத ஊழியத்தை செய்யவே கூடாது. இன்றும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் கரம் நீட்டுகிறேன். இன்றும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறதற்கு பாத்திரம் நாங்கள் இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 10:12 சொன்னீர், முதலாவது ஒருவனுடைய வீட்டுக்குள் போகும்போது அவனை பார்த்து வாழ்க என்றும் சமாதானம் என்று சொல்லுங்க. அந்த சமாதானத்திற்கு பாத்திரனாய் அவன் இருந்தால் அந்த சமாதானம் அவனோடு தங்கும் என்று சொல்லி சமாதானம் கொடுக்கிற இயேசுவை அறிந்திருப்பதற்கு வீட்டுக்கல்ல நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகள் நிறைவான சமாதானத்தோடு போக, நிறைவான சந்தோஷத்தோடு போக, நிறைவான ஆசீர்வாதத்தோடு போக, வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவன் உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாமல் இருக்கிறபடினால் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தடைகளை உடைங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா நெருக்கடிகளையும் மாற்றுங்க. எல்லா காரியத்திலும் எல்லா குடும்பத்திலும் நீர் வாக்கிய பண்ணினீர் என்கிற செய்திகளை கேட்டு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இம்மட்டும் ஆராதிக்க கிருபை தந்தீர், இம்மட்டும் துதிக்க கிருபை தந்தீர், இம்மட்டும் பாட கிருபை தந்தீரப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராக என்னை தாழ்த்த போகிறேன். ஒரு நாள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு அடிமை மறைத்து இன்றும் கூட நீர் வெளிப்பட வேண்டும் என்று பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு ஆராதனை கொடுத்த தேவனுக்கு மறுபடியும் நான் தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்.
கலந்து கொண்டிருக்கிற சபை மக்களுக்கும் ஆன்லைன் வாயிலாக ஜாய் டிவி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் கூட இந்த நல்ல ஆராதனையிலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரமா எனக்கு கேள்வி, ஆண்டவரிடத்துல கேள்வி, உங்ககிட்ட கேள்வி இல்லை. ஏன்னா உங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எதை பேசினாலும் நம்ம மக்கள் என்ன சொல்றீங்க, இன்னைக்கு எனக்கு தான் பேசினாரு, இன்னைக்கு எனக்கு தான் பேசினாரு. நானும் இப்படி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், என்னைக்கு எல்லாருக்காகவும் இந்த வார்த்தை வந்துச்சுன்னு சொல்ல போறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது வருஷத்தினுடைய கடைசி அப்ப நான் என்ன பேசணும் ஆண்டவரே, இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும்னு சொல்லும்போது எரேமியாவின் புஸ்தகத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. 31வது அதிகாரத்தை, எரேமியாவின் புஸ்தகத்தை 31வது அதிகாரத்தை காமிச்சு கொடுத்தார். இந்த அதிகாரத்துல நம்ம பல வசனங்களை பல ஸ்லாட்டுகளிலே சபைகளிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான காரியம், எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய காரியம், அதை நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சிநேகம். சிநேகம்னா என்னது சொல்லுங்க? சிநேகம்னா என்னது? அன்பு. இன்னொன்னு சிநேகிதர் அப்படின்னா நண்பர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகிதர்களாக இருக்கிறபடினாலே என்னுடைய அநாதி சிநேகத்தினாலே மீட்டுக் கொள்கிறேன். நான் சொல்வேன், இந்த உலகத்துல எத்தனையோ விதமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு, யாருமே ஃப்ரெண்ட் இல்லாம இருக்க முடியாது. ஆனா எல்லா ஃப்ரெண்டை விட கர்த்தரை சிநேகமாய் கொண்டிருக்கிற மனுஷன் எவனோ அவன் ஒரு குறையோட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சிநேகம் நம்மை இழுத்து கொண்டவரிடத்திலே, நம்மை மீட்டு கொண்டவரிடத்திலே, அவருடைய காருண்ய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா? இல்ல உலகத்தின் சிநேகத்தை குறித்து, உலகத்தின் நேசத்தை குறித்து எல்லாம் சொல்றாள், என் நண்பன்னா எனக்கு உசுறு அப்படி சொல்லுவான் சில பேர் டைலாக். ஆனா அந்த நண்பனே சில நேரத்தில் கடைசியில் உசுறு என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். இப்ப ஃபேஸ்புக்ல கூட ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. என்ன ரெக்வஸ்ட்பா? ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். அதில் நீங்கள் உள்ள ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உள்ள வந்துட்டாங்கன்னா உங்க செய்கிற நல்லதையும் பார்ப்பாங்க, கெட்டதையும் பார்ப்பாங்க. அதில் இந்த காலத்து ஃப்ரெண்ட்ஷிப் பல கொடுக்குற ஆப்ஷன் என்னவோ அது ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் தான். அடுத்து போக போக கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆயிருது. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி சிநேகிக்கிறார்? அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து அவருடைய காருண்யத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறார். அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். அல்லேலூயா. உலக சிநேகம் இன்னைக்கு நிறைய பெருகி போச்சு. அதனாலதான் நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் வரல. நான் சொல்றேன், இந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் இழந்தவைகள் என் சொந்தத்திலும் பந்தத்திலும் உறவுகள் மத்தியிலும் ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியிலும் ஏராளம். நான் அதை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. இன்னைக்கு அவருடைய காருண்ய கரம் இந்த வருஷத்தையும் நாம் அழகாய் முடிக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா ஏசாயா 43:4 கூட இதை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். சிநேகம்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட சிநேகம்? சிநேகர் இல்லாம யாராலையுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. யாராவது இருக்கீங்களா? எனக்கு நண்பனே கிடையாதுங்க இந்த ஊருக்குள்ள, சொல்ல முடியுமா? இருக்கானா இல்லையோ? ஆளை பேரை சொல்லி வச்சாதான் நமக்கு, சொல்லுங்க, ஃபில்லப் பண்ணுங்க, மதிப்புன்னுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில உண்மையா விசாரிக்கும் போது சரி போகட்டும். வாசிங்க ஏசாயா 43:4. ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யாரு? கர்த்தருடைய சிநேகிதர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா. நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அநாதி சிநேகத்தினால் மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, நான் உங்களை சிநேகித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னம்மா சொல்றாரு? வாசிங்க. நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு
பதிலாக மனுஷர்களையும் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல நீங்க சிநேகம் வைத்தா உங்க ஜீவனுக்கு பதிலா உங்க ஜீவனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்து ஒரு கனத்துக்குரிய ஒரு ஆனரபிள் பேசனா உங்களை மாத்த அவரால முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நம்முடைய சிநேகம் அவர் இழுத்து கொண்ட விதத்தை மறந்து விடுகிறோம். அவர் அணைத்துக் கொண்டிருக்கிற விதத்தை மறந்து விடுகிறோம். ஆகையினால் தான் இன்னும் வாழ்க்கையிலே எதையும் பெற்றுக்கொண்டோம் என்கிற திருப்தி இல்லாத நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையா நான் சொல்லுவேங்க, என் பாக்கெட்ல பணம் இல்லாத நேரத்தில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா பாட்டே வரும். தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட பணம் இருந்தா எனக்குள்ள பயம் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் இருந்தா, நிறைய காரியங்கள் இருந்தா ரொம்ப யோசிப்பேன். ஆனா யாரும் இல்லாம நான் ஆண்டவரோட உறவாடுவேன் பாருங்க, ஒண்ணும் இல்லாம இருப்பேன் பாத்துங்க. அப்போதான் அவர் கொடுக்கிற கனத்தை என்னால உணர முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் கர்த்தருக்குள் இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கர்த்தருடைய சமூகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பெற வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அவர் நம்மை பார்வைக்கு அருமையானவனாக மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை முற்றும் முழுவதும் சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல உங்களை சிநேகிக்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் பொய்யுங்க. உண்மையா சொல்றேன். உபாகமங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நல்லா இருக்கு பாருங்க. அவர் சொல்றான் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கடைசி நாட்களின் அறிக்கை. அவன் வாசிக்கும் போது என்ன வாசித்து வருகிறான்? 4வது வசனம், உபாகமங்களின் புஸ்தகம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவான், நண்பனுக்காக உயிரை விடுறேன், என் நண்பன்னா எனக்கு, என் நண்பன் சொன்னா போதும். கடைசியில் அந்த நண்பனே நம்ம வீட்டுக்கு வந்ததை கூட்டி போயிருவான். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் அவருடைய சிநேகத்தினால், அவருடைய காரணத்தினால், அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருந்தால் அவர் சிநேகிக்கிற சிநேகம் மெய்யான சிநேகம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேசிங்கயா வேண்டான்னு சொல்லல, நேசிங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த உலகத்துல சாக போகையிலும் நமக்காக சிலுவையில் பேசினார் பாருங்க, அவர் அதிகமா நேசுங்க. புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியல, எதுக்கெடுத்தாலும் ஃப்ரெண்டு தான். நிறைய கேஸ் இன்னைக்கு நாட்டுல நண்பர்களால கெட்டு போற கேஸ் தான் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. நான் எனக்கு கோர்ட்டுக்கு போறதுனால எனக்கு தெரியும். நண்பர்களோட சேர்ந்து தான் குடிக்க பழகுறான், நண்பர்களோட சேர்த்து தான் லவ் பண்ண பழகுறான். உண்மையா பொய்யா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான், அங்கிருந்து ஒரு ஃப்ரெண்டை ஓட்டிட்டு வந்துடுறான். உண்மையா பொய்யா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா, அங்கிருந்து ஒரு போ. ஆனால் எது மெய்யான சிநேகம்? என் இயேசுவினுடைய சிநேகம் மெய்யான சிநேகம். அல்லேலூயா. உண்மையாவே அவருடைய சிநேகம் மெய்யான சிநேகம் என்பதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அவர் சிநேகிக்கிறவர் என்பதற்கு வேற என்ன டெபினேஷன் கொடுக்க முடியாதுங்க. என்ன டெபினேஷன் கொடுக்க முடியாது. ஏன் இந்த உலகத்துல நம்ம நண்பன் நமக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு சொன்னா எத்தனை பேர் உங்கள் நண்பர்களை மன்னிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்க நண்பர்களை நீங்க ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த நண்பர்களோடு திரும்ப கைகோர்த்து நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஆனால் இயேசு எப்படி சொன்னார் தெரியுமா? வாசிங்கம்மா 26:50. இயேசு அவனை நோக்கி, எவன் என்று உங்களுக்கு தெரியுமா? யூதாஸ் யாருங்க? இயேசுவுக்கு சீடன், ஆனால் இன்னொரு விதத்துல இயேசுவுக்கு சிநேகிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றார்? வாசிமா வசனத்தை. சிநேகிதனே. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அவன் செத்துருக்கணும். ஆனா காசை வாங்கிட்டு போய் அப்புறம் நாண்டு கொண்டு என்ன செய்தான்? செத்தான். உங்களுக்கு யூடியூப் ஃப்ரூட்டஸ் கதை தெரியுமா? தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? ஜூலியட் சீசர் கதை படிச்சிருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? என்ன இப்படி இருக்கிறீங்க? இல்ல யாரும் பதில் சொல்றதுக்கு பயமா? சரி போகட்டும். சரி வாசிங்க. சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? என்னத்திற்காக பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க. என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றால், அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல்
கை போட்டு அவரை பிடித்தார்கள். பாருங்க, அப்போ இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:11 அதிகாரம் 9 அதிகாரம் 30-31 மார்க்கிலே வாசிக்கும் போது 9-10 வாசிக்கும் போது மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே காட்டி கொடுக்கப்படுவான் என்பது தெரியும். அதை விட பந்தி இருக்கும் போது மிக அழகாக அவர் சொல்கிறார், இங்களிலே இருக்கிறவன் தான் ஒருத்தன் என்ன செய்வான், என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். ஆனால் இவ்வளவும் தெரிந்து அவருடைய சிநேகம் அவருடைய அனாதி சிநேகமாய் இருந்தபடினால், மெய்யான சிநேகமாய் இருந்தபடினால், உங்களை அந்த நேரத்திலும் கூட துரோகம் செய்கிறவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் கூட அவர் மெய்யான சிநேகிதராய் இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய சிநேகம் அவரோடு இருக்கிறதா, உலக பிரகாரமாய் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிங்க. சில பேர் சொல்லிக்கிறாங்க, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க. எந்த அளவுக்கு? ஒரு 1/2 கிலோ இருக்குமா, ஒரு 1.5 கிலோ சொல்லுங்க. அளவிடவே முடியாது. பாட்டு மட்டும் நல்லா பாடிக்கிறோம். ஆனா அவர் சிநேகம் எப்படி தெரியுமா? அண்ணே ஜேக்கப் ஒரு பாட்டு பாடினாரு, தெரியுமா உங்களுக்கு? என்ன பாட்டு பாடினாரு? அநாதி ஸ்நேகம் இது அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் என் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் இது அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் என் இயேசுவின் ஸ்நேகம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை திறந்து வந்த ஸ்நேகம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை திறந்து வந்த ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்துக்கும் இது மேலான ஸ்நேகம். சொல்லுங்க, எல்லா ஸ்நேகத்துக்கும் இது மேலான ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் இது அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் என் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் என் இயேசுவின் ஸ்நேகம். பாட்டு பாடிக்கிட்டு போனா சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன செய்ய முடியாம போயிடும், சொல்ல முடியாமல் போய்விடும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் அநாதி ஸ்நேகத்தினாலே உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அதிகமாய் அவர் சிநேகித்திருக்கிறபடினாலே கனத்துக்குரியவராய் மாற்ற விரும்புகிறார். ஆனா நம்முடைய சிநேகம் இன்னும் உலக மனுஷனோடைய தான் இருக்கு. அல்லேலூயா, உலக மனுஷனோடைய தான் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உலக மனுஷனோட இல்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரோடு சிநேகிக்கும் போது பக்கத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிற மனுஷர் ஒரு சாட்சி சொன்னாங்க. யாத்ராகமங்களின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமங்களின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். உங்களோட பேசி இருக்கிறாரா? உங்களோட பேசி இருக்கிறாரா? அவர் பேசும் தெய்வமே, அவர் பொய் சொல்லுகிற கடவுள் இல்லையே. பேசலைன்னா என்ன காரியம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன். உங்களுடைய சிநேகம் கொஞ்சம் ஆண்டவருக்கு இடையில கேப் விழுந்திருக்கு. அல்லேலூயா. அவர் உங்களை மீட்டு கொண்ட விதத்தை நீங்க கொஞ்சம் மறந்து தூரமா நிக்கிறீங்க. ஐயா, எந்த சிநேகிதருக்காக எந்த சிநேகிதனும் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஆனா அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினால அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவருடைய ஜீவன் மாத்திரம்தான் மெய்யான சிநேகமா இருக்கிறது. அவருடைய சிநேகம் மாத்திரம்தான் மெய்யான சிநேகமா இருக்கிறது. அவரோடு உங்களுடைய சிநேகம் இருந்தா ஏன் மோசையோடு மட்டும்தான் பேசுவாரா? ஆபிரகாமோடு மட்டும்தான் பேசுவாரா? நீங்களும் நானும் கூப்பிடும் போது பேசுவார். ஆனால் உங்களுடைய சிநேகம் பர்ஃபெக்டா இல்ல, கொஞ்சம் தள்ளி நிக்குது. 2023 முடிக்கும் போது இப்ப சொல்லணும், அவர் எனக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததையும் அவர் என் மேல் காருண்ய குரத்தை வைத்திருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறபடினால், அவர் என் மேல் கொண்டிருக்கிற கனத்தை நான் இழந்து போகாதபடிக்கு, பூர்வ காலத்தின் மகிமை நான் விட்டு விடாதபடிக்கு என்னுடைய சிநேகமும் அவருடைய சிநேகமாக இருக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு சிநேகத்துக்கு பேர் பெற்ற ஆளு அப்படின்னு வேதத்துல பார்த்தா டக்குன்னு ஒரு ஆளை சொல்லுவீங்க. யாரு? யாரு? தாவீதுங்க. சொல்றீங்கல்ல, அதை சத்தமா சொல்லுங்க. தாவீது கூட யாரு இருந்தா? யோனத்தான் இருந்தான். தெரியுது, ஆனா சொல்ல பயமா இருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டை பத்தி நீங்க சொல்லிவிட்டீங்கன்னா, அல்லேலூயா, சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருடைய சிநேகத்திற்கு அடையாளமா என்ன செஞ்சான்?
நம்ம வார்த்தைக்குள்ள மணிக்கட்டோட மணிக்கட்டை வச்சு கையை வெட்டி இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது இப்படி செஞ்சிருக்கீங்களா? செய்ய முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, சிநேகிதர்கள் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி சிநேகிதரா இருக்கிறது இல்லை. ஆனா நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிதனாய் இருக்கிறான். அதுலயும் சாலமோனா தாவீது அவர் வார்த்தை சொல்வாரு, சிநேகத்தை குறித்து சொல்லும் போது, ஸ்ரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் பெரியதுங்கிறாங்க. அப்படியா? சிநேகத்துக்கு அவ்வளவு டெபினேஷன் கொடுக்குறாங்க. சிநேகம் என்பது மிக உயர்வான காரியம். அதனாலதான் அவர் சொன்னார், அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், மீட்டு கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா? பைபிளை படிச்சா தெரியும். அல்லேலூயா. ஸ்ரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் கர்த்தருடைய சிநேகம் என்ன தெரியுது? மேலான சிநேகம். அந்த சிநேகத்தை நீங்க ருசிக்கணும். ஆனா பாடும்போது நல்லா பாடிக்குவோம். எப்படி? ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். கண்ணை இழந்தவன் என் நண்பன், கடனில் வாழ்பவன் சகோதரன், மௌனமாய் வாழ்பவன் என் நண்பன். தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா? இப்படி பாட்டெல்லாம் பாடிக்குவான். ஆனா அந்த நண்பர் கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்றாரு, ஒரு பஸ்ஸுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. வர்ற கோவத்தை பார்த்தா மூக்குக்கு மேல வெளியே சளி தள்ளுறது போல தள்ளுது. அல்லேலூயா. ஆனால் என் இயேசுவின் சிநேகம் உங்களுக்குள்ள இருந்தா, எப்படிப்பட்ட புறம்பான காரியத்தையும், எப்படிப்பட்ட துன்பமான காரியத்தையும், எப்படிப்பட்ட நஷ்டமான காரியத்தை செய்தாலும், அன்னைக்கு யூதாஸ் அவர் அழைத்தாரு பாருங்களேன். யூதாஸ் அன்னைக்கு அழைத்தாரு பாருங்களேன், சிநேகிதனே என்று அழைப்பார். அல்லேலூயா. இங்க ஒரு தம்பி மோசஸ்னு ஒரு தம்பி வேலை பார்த்தார். நல்ல எனக்கு ஒரு தம்பி, எல்லா இடத்துலயும் அவர் அப்படித்தான் அறிமுகப்படுத்துவேன். அவர் என்கிட்ட சொல்லிட்டு வந்தார், ஐயா என் குடும்பத்துக்காரங்க கொடுத்த காணிக்கையை கொடுங்க அப்படின்னு வந்தார். அப்பவும் நான் அவரை சிநேகிதரே என்று தான் கூப்பிட்டேன். உட்கார வச்சுதான் அனுப்புனேன். ஏன் தெரியுமா? என்னை அவர் சிநேகிக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அவர் கற்றுக் கொடுத்ததை போதிக்கிற நான் மீறினால் அர்த்தமில்லாதவனாக, தள்ளி போடப்பட்டவனாக போய்விடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா உங்க சிநேகம் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிநேகம் கர்த்தருடைய பார்வையிலே கனத்துக்குரியவர்களாய் இருக்கிறதா? இல்ல நீங்க சிநேகம் சரியில்லாத ஆளுனால வெறுக்கக்கூடிய சிநேகமா உங்க சிநேகம் இருக்குதா? அதை கூட பைபிள் வசனத்துல இருந்தே ஒன்ன சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை கூட சேர்ந்து வாசிக்கலாம். மல்கியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை சேர்த்து கூட சீக்கிரமாய் வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைக்கே பெரிய கை தட்டல் அப்படி கொடுக்கலாம் கர்த்தருக்கு. நல்லா கையை தட்டுங்க. நல்லா கையில் தட்டுங்க. தூங்காம நல்லா கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று என்கிறார்கள். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க பிரதர், ஆண்டவர் என் கையில நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க பிரதர், எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சைக்கிள் வாங்கி தர மாட்டார். அப்படியா? இதுக்காக சிநேகித்தா அவர் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். ஏன்னா யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது, நாம் எதையாவது பெற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்து விட்டு அவரை என்ன செய்யக்கூடாது? சிநேகிக்க கூடாது. நிறைய பேர் இருக்கா நண்பனா பழகிறதே எதுக்கு தெரியுமா? சில பிள்ளைங்க பார்த்துருக்கோம். நான் சில காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா பணக்கார நண்பர்களாக பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கிற பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். அதற்கு தோத்துறோம். தொலைக்காட்சியில் பார்க்குற பிள்ளைகளும் அப்படி செய்கிறவங்க இருக்க மாட்டீங்க. ஒருவேளை இருந்தால் அதை மாற்றுங்க. அது எதுக்குன்னா, காரில் போய் இறங்கிக்கலாம், நேரத்துக்கு கிடைச்சபடி சிக்கன் பப்ஸ் மட்டை பப்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா உள்ள தள்ளலாம். வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த சிநேகம் கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுருன்னா, அருவருக்கிற சந்ததிக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். சரி வாசிங்க, வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா? சகோதரன் அல்லவா? ஆகிலும் இதான் மெயினான பாயிண்ட். நோட் பண்ணிக்கங்க ப்ளீஸ், நோட் பண்ணிக்கங்க. யாக்கோபை நான் சிநேகித்தேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்க பேரை சொல்லணும். செல்வராஜை நான் சிநேகித்தேன் அப்படி சொல்லணும்.
பாலுவை நான் சிநேகித்தேன். இப்படி சொல்லணும். எப்படி உங்க பேரு என்ன பேரோ அதை நீங்க போட்டுக்கிட்டு உங்க பேரை கர்த்தர் கூப்பிடணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க. ஏசாவை நான் வெறுத்தேன். ஏன் வெறுத்தாருன்னு நமக்கு தெரியும்ல. ஏசாவை பத்தி முரட்டாட்டம் பிடிச்சவனா இருந்தான், கொலகாரனா மாறுவேன்னு சொன்னான், கர்த்தர் தீர்மானம் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஞானம் இல்லாதவனா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த வசனத்திலே அவனை குறித்து சில காரியங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அனாதி தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகையினால் எனக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று சொல்லி நம்பி அவருடைய காரண்ய கரத்துக்குள்ளே, அவருடைய அனாதி தீர்மானத்துக்குள்ளே, அவருடைய அனாதி சிநேகத்துக்குள்ளே வந்து கனத்தை பெற போறீங்களா? இல்ல ஏசா கூட்டத்தில் நிக்க போறீங்களா? இன்னொரு மனுஷனை ஆண்டவர் சிநேகித்தாராம், சிநேகிதன் என்று சொன்னாராம். அதை யாக்கோபு நிறுவம் பழைய ஏற்பாட்டு காரியங்களை ரொம்ப அழகா சாட்சியா கொடுத்திருக்கு. யாக்கோபு 2வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனமா வாசிங்க. யாக்கோபு 2:23 நல்லா இருக்கு பாருங்க. 59வது புத்தகம் வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறியது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். எப்படிங்க? ஏங்க அவர் வரும்போதெல்லாம், தூதர்கள் வரும்போதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணான். அல்லேலூயா. தூதர்கள் தானே, ஆண்டவர் நேர்ல வரல, எங்கேயாவது விட்டானா உட்கார வச்சு அவர் என்ன செஞ்சாரு, சாப்பாடை போட்டாரு, விசாரிச்சாரு, கால் கழுவ சொன்னாரு, இடம் கொடுத்தாரு. விசுவாசத்தில் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய சிநேகம், அவர் காட்டி போன சிநேகத்தை, அவர் கற்றுக் கொடுத்த போதனைகளை நீதியின்படி நடக்கிற ஒரு நல்ல சிநேகிதனாய் அவர் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட பேரு ஆபிரகாமுடைய பேர்கிட்ட வரணும், உங்களுடைய பேரு யாக்கோபுடைய பேர்கிட்ட வரணும். ஏசாயா புத்தகத்தில் வாசித்ததன்படி நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய், கனத்துக்குரியவர்களாய் வரணும். நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். நண்பர் முக்கியம், நட்பு முக்கியம். ஏன்னா நான் தனிமையா யாராலும் என்ன செஞ்சிட முடியாது, எந்த காரியத்தையும் சாதித்து விட முடியாது. நீதிமொழிகள் புத்தகத்துல ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறோம், முற்பரிமாணம் உள்ள நூல் என்ன செய்யாது, அந்து போகாது. சேர்ந்துதான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், கூட்டங்கள் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கூட்டங்களும் கர்த்தருடைய சிநேகத்தை அறிந்த கூட்டங்களாக, தெரிந்த கூட்டங்களாக, தேவனுடைய சமூகத்தில் விலையேறப்பட்ட கூட்டங்களாக, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, ஒரே அப்பத்தை பிக்கிற அந்யோன்யத்தில் ஐக்கியமுள்ள ஒரு கூட்டங்களாக மாற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா கூட்டம் கூடுவான், அது வேஸ்ட். அது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எங்க இருக்கு தெரியும்ல உங்களுக்குலாம்? நானே பிரசங்கித்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய சிநேகத்தை நாம இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இப்ப நான் பேசும்போது கூட நியூட்ரல் சரியில்லாம என் வாயில கரண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதான் என் உடம்பு ஆடுது. ஆனாலும் அவருடைய சிநேகம் என்னை பேச வைக்கிறது. அவருடைய சிநேகத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த சிநேகம் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். உலக சிநேகத்திற்கு ஓடி ஓடி ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் எனக்கு அது கிடைக்கலையே, இன்னும் எனக்கு இது கிடைக்கலையே, இன்னும் எனக்கு இது வாங்கலையே, அது வாங்கலையே, தேடிக்கிட்டே திரியுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஃபேஸ்புக்ல ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது, ரெக்வெஸ்ட் ஏற்றுக்கொள்ளும் போது, சரியா நீதான் நீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணுமா, இது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா, நம்முடைய கிறிஸ்டியானிட்டி லைஃபுக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? இல்லை என் பிள்ளைங்க, சில பிள்ளைங்களாம் ஃபேஸ்புக்கே வைக்கிறது இல்லை. நான் உண்மையாகவே அந்த பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பாராட்டுவேன். அல்லேலூயா. உண்மையா ஒரு சில பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக்கே கிடையாது. தோத்துறோம். என்னங்க ஃபேஸ்புக்ல இருந்து தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வரணுமா? ஒழுங்கா இருந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நல்ல ஸ்நேகத்தை பேணுங்க, அது போதும். போற சபையில ஒழுங்கா ஸ்நேகத்தை பேணுங்க, அது போதுங்க. படிக்கிற ஸ்கூல்ல ஒழுங்கா ஸ்நேகத்தை பேணுங்க, அது போதும். படிக்கிற காலேஜ்ல ஒழுங்கா ஸ்நேகமா இருங்க, அது போதும். வேலை செய்யற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காம எல்லாரும் ஒழுங்கா ஸ்நேகமா இருங்க, அது போதும். எங்கேயோ போய் ஃபேஸ்புக், ஷேர் ஷாட், இன்ஸ்டாகிராம், இதுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தேடாதீங்க. அது என்ன தெரியுதுமா? அழிவை கொண்டு வருகிறது. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. 175% ஃபேஸ்புக்னால கெட்டு போன பெண் பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் அதிகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40 வயசு கிழவியா இருக்கும், 20 வயசு போல இருக்கும். 40 வயசு கிழவனா இருப்பான், 20 வயசு போல காமிச்சிருப்பான்.
அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பட்டுத்தான் ஆகணும், விழுந்துதான் ஆகணும், மாட்டித்தான் ஆகணும், சிக்கித்தான் ஆகணும், தவித்து புலம்பித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பீறி போட்டு விடும், தேவையில்லாத சிநேகம் பீறி போட்டு விடும். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுடைய சிநேகத்தை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். அது உங்களுடைய சிநேகம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கிற சிநேகமா இருக்கணும். இதே எரேமியால நான் உங்களுக்கு முன்பதாக பிரசங்கித்திருக்கிறேன், 8வது அதிகாரமா 7-9 நினைக்கிறேன். சிநேகத்திற்கு நாம் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதெல்லாம் சொன்னா இன்னைக்கு நேரம் பத்தாது. அதனால ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த வருஷத்தின் கடைசியில இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய சிநேகம் உலகத்துல வாழ்கிற மனுஷனோட இருந்து இதுவரைக்கும் நான் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, ஒரு ஆசீர்வாதத்தையும் காணல. இப்போ நான் என்னுடைய சிநேகத்தை புதுப்பிச்சு உம்முடைய சமூகத்துல நான் சேர போறேன். என்ன கைவிட்டுறாதீங்க, என்னையும் கணத்துக்குரிய ஒரு பேஷனா நீங்க மாத்துங்க. உம்முடைய பார்வைக்கு அருமையான ஒரு மகளா என்ன மாத்துங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய சிநேகம் உங்களுக்குள்ள நான் வரும்போது யோனத்தானும் தாவீதும் எப்படி இருந்தாங்களோ அப்படி கர்த்தரோடு நடக்கிற ஒரு சிநேகம் எனக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி திரும்ப உங்களை காரண்ய கரத்துக்குள்ள அழைத்து கொண்டு போய் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார் தெரியுமா? அந்த வசனத்தை இப்ப எடுத்துட்டு வந்துருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 3-4 வசனத்தை மட்டும் வாசித்து முடித்து விடுவோம். எரேமியா 31:3-4. பூர்வ காலத்தில் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி ஆனார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது ஒரு வித்தியாசமான வழிநடத்தலுக்குள்ளே, கட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், சோர்வுகள், பலகீனங்கள் எல்லாம் மாறி தேவ சிநேகத்தினால், மெய்யான சிநேகத்தினால், முகமுகமாய் பேசுகிறவருடைய சிநேகத்தினால், ஆபிரகாமை சிநேகிதர் என்று அழைத்தவருடைய சிநேகத்தினால் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அநாதி சிநேகம், இது அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், இயேசுவின் அநாதி சிநேகம். பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திற்காக நான் வாழ்ந்து, உலகத்திற்காக ஒத்த வேஷம் தரித்து, உலகத்தின் சிநேகத்தில் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து நீங்க அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, அப்படி வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறேன். உம்முடைய சிநேகம் எவ்வளவு பெரிய மேலானது. நீர் முகமுகமாய் பேசுகிற தேவன், நீர் மெய்யான சிநேகம் வைத்திருக்கிற தேவன். ஆபத்து காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஒரு சிநேகம். இந்த உலக சிநேகம் எல்லாம் என்னுடைய ஆபத்துல என்னை விட்டு விலகி போகிற சிநேகம். எல்லா கர்த்தரிடத்துல சொல்லி உங்களுடைய நட்பை புதுப்பிச்சுக்குங்க. அவரிடத்துல அப்படியே கர்த்தரிடத்துல சொல்லி, ஆண்டவரே, உம்மை கிட்டி சேராதபடிக்கு, நீர் இழுத்து கொண்டதை நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு, நீர் மீட்கப்பட்டதை நான் அறிந்து கொள்ளாதபடிக்கு, இதுவரைக்கும் உம்மை விட்டு தூரம் போயிருப்பேன். இப்ப நான் உம்மை அறிந்திருக்கிறபடினால், பரத்தில் இருந்து உத்தரவு வராவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறபடினால், ஆபிரகாமின் சிநேகிதராய் இருந்தாரே, மோசே அப்படி சிநேகிதராய் இருந்தாரே, தாவீதும் யோனத்தானும் ஒரு நல்ல சிநேகிதராய் இருந்தாரே, நான் உம்மிடத்தில் ஒரு கனத்துக்குரிய சிநேகிதராய் மாறணும், நான் உம்மிடத்துல கனத்துக்குரிய ஒரு சிநேகிதராய் மாறணும் சொல்லி அப்படியே உங்க நட்பை கர்த்தரிடத்துல புதுப்பிச்சு, ஹல்லேலூயா, நீர் என்னை நடத்த போகிறதற்காய், நீர் என்னை தாங்க போகிறதற்காய், நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதற்காய், நீர் என்னை சீர்படுத்த போகிறதற்காய், நீர் என்னை சிறப்படுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் அறியாம நீங்க செய்த எல்லா தவறுகளை, எல்லா பாவங்கள், எல்லா குற்றங்களையும் இந்த பழைய ஆண்டெல்லாம், பழையன எல்லாம் கழிந்து போகும். புதிய ஆண்டுக்குள்ளே புதியவர்களாய், மறுபடியும் கட்டப்பட்ட இஸ்ரவேலர்களாய், யாக்கோபின் சிநேகிதர்களாய், ஏசாவை போல் வெறுக்கப்படாதவர்களாய் நீங்க மாறுவீங்க. விசுவாசிக்கிறவங்க, என்னை அவர் மாற்றுவார், ஏனென்றால் அவர் மாறாத தெய்வம், அவர் வைத்திருக்கிறது மெய்யான சிநேகம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க நட்பை புதுப்பிச்சுங்க ப்ளீஸ். எத்தனையோ பேர் சொல்றீங்களே, ரொம்ப நாளா விட்டுருந்த இந்த நண்பனை இப்பதான் பழையபடிக்கு நான் என் நண்பன் ஃப்ரெண்ட் ஆயிட்டோன்னு சொல்றீங்களே, அந்த நண்பன் கூட கடந்து போவான். ஆனால் என் இயேசுவினுடைய அன்பு, என் இயேசுவினுடைய நட்பு இன்னைக்கு அநாதி சிநேகமா இருக்கிறபடினால், எல்லா காலத்திலும் சிநேகிதராய் அவர் உங்களுக்கு இருக்க விரும்புகிறபடினால், நீ என் பார்வைக்கு அருமையானவள், அருமையானவன் என்று சொன்னபடினால், நீ கனத்துக்குரியவன் என்று சொன்னபடினால், கர்த்தருடைய வார்த்தை சிநேகிக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு யாக்கோபின் சிநேகிதராக,
யாக்கோபின் சந்ததியாய் நிற்கிறபடினால் அவர் உங்களை சிநேகிக்க விரும்புகிறார். அர்ப்பணிங்க, விட்டு கொடுங்க ப்ளீஸ். எல்லாரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் எனக்கு சிநேகிதர், நீர் எனக்கு நல்ல நண்பர், நீரே எனக்கு வழியும் சத்தியமும் ஜீவன், ஆகையினால் நீர் என்னை நடத்தும் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் இருந்து உங்களை புதுப்பிச்சு, எல்லா பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, எல்லா அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, உங்க சிநேகிதனோட சேர்ந்து நீங்க பண்ணின தப்ப எல்லாம், குடி பழக்கம் இருந்திருக்கும் உங்க சிநேகிதனால, வேண்டாத போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருப்பீங்க, வேண்டாத கடன்ல விழுந்திருப்பீங்க, வேண்டாத தவறான தொழிலை செய்திருப்பீங்க. இன்னைக்கு நான் கர்த்தரை சிநேகிப்பேன், ஏசாவை போல வெறுத்து விட்ட ஒரு மனுஷனா நிக்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி கேட்கும்போது, மோசே முகமுகமாய் பேசினது மாத்திரமல்ல, பேசும் தெய்வமாகிய நான் காண்டவர் என்னை போல பேதையெல்லாம் பேச வைக்கிறதுனால நீங்களும் பேசுகிற பிள்ளைகளாய், என்னிடத்துல இல்ல கர்த்தரிடத்துல பேசுகிற பிள்ளைகளாய் மாற போறீங்க. கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், எனக்கு பேச போறதற்காய், என் குடும்பத்தோடு பேச போகிறதற்காய், என் பிள்ளைகளோடு பேச போகிறதற்காய், என் பிள்ளைகளை பிரிந்து கிடக்கிற நிலைகள் குடும்பங்களோடு நீ பேச போகிற தெய்வமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்க போறார், கீழாக்காமல் மேலாக்க போறார். எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற தேவனுங்க. அதனாலதான் 7-70 முறைன்னு சொல்லிட்டார். ஆனா உங்க வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய சிநேகம் ஏசாவை போல் வெறுக்கிற சிநேகம் அல்ல, யாக்கோபின் சிநேகம், ஆபிரகாமின் சிநேகம், மோசேயின் சிநேகம், எரேமியாவின் சிநேகம், இந்த மோசஸ் மாரியப்பனின் சிநேகம், எத்தனையோ ஊழிய தகப்பன்மார்களுடைய சிநேகம் அவர்களை நடத்தது, அவர்களை மீட்டுக் கொண்டது. இன்றும் கூட எனக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய நித்திய பாதையில் நடத்துவதற்காகவே நீர் ஜீவ பலியானீர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். அப்படியே அவர் நடத்துவதற்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுத்து, உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவனை சிநேகித்தால் நான் அவருடைய பார்வைக்கு அருமையானவள், அவருடைய பார்வைக்கு அருமையானவன், கனத்துக்குரியவன் என்பதை அறிந்து, அவர் மீட்டுக் கொண்டதை, அவர் அனாதி சிநேகத்தை நினைத்து நான் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்த, ஜெபித்த அத்தனை குடும்பங்களையும் உடைய சமூகத்தின் பேரிலே ஆசீர்வதிக்கிறேன், உடைய நாமத்தின் பேரிலே ஆசீர்வதிக்கிறேன். நான் அல்ல கர்த்தாவே, நீரே ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருக்கிறபடினால் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் தொலைக்காட்சி யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளும் கூட நல்ல சிநேகங்கள், நல்ல நட்பு இயேசுதான், அவரை விட வேற ஒரு நட்பு இல்லை என்பதை அறிந்து உலக சிநேகங்களிலே ஞானத்தோடு நடக்க, பயமில்லாமல் வாழ, பாதிப்பில்லாமல் வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கலந்து கொண்ட, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.